முதுமை உணராத இருக்கக்கூடாது. முதுமையை நம்ம உணரணும், அதை ஆனர் பண்ண தெரியணும். பண்ணுங்களேன் அப்படின்னு உசிப்பி விட்டா கூட கேட்கணும், இல்லைப்பா பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏனென்றால் சில இடத்துல நினைப்போம், நம்ம இன்னும் கொஞ்சம் வயசானவனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கிடைக்குமோ அப்படின்னு நினைப்போம். இன்னும் இடத்துல நம்ம போய் என்னடா இப்போ போய் வயசானவனாக இருக்கோம். இப்போ எனக்கு லைஃப்பில் இன்னி வரைக்கும் நான் இவ்வளோ ஹெல்த்தியாக, இன்ஃபேக்ட் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் எல்லோருக்கும் வணக்கம். நான் எஸ்வி சேகர். என்னுடைய வயசு 73 முடிஞ்சு இப்போ 74 ஆரம்பிச்சிருக்கு. 26/12/1950 மை டேட் ஆஃப் பர்த்து. ஒரு 18 வயசில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ கூட ட்ராமா ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதம் 26, 27, 28 3 ட்ராமா இருக்குது. கண்டினியூஸாக 2 hours நான்ஸ்டாப்பாக நம்ம உட்கார முடியாதபடி ஃபுல்லாக தான் அலைஞ்சி ஆக்ட் பண்ணோம். ட்ராமா பார்க்குறவங்க சொன்னால், ஐயோ சார் உங்களை 24, 25 வயசில் பார்த்தா அதே எனர்ஜி இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் நான் ஸ்டேஜ்லேயே சொல்லேன், அதே எனர்ஜி இருக்குது. ஆனால் ட்ராமா முடிஞ்சோன்னே நான் இந்த காலில் அந்த ஆயின்மெண்ட்டை தடவுக்கிறதுக்கு நான் படுற அவஸ்தை இருக்குது. ஏன்னா காஃப் மசில் இழுக்கும், கால் வலிக்கும், எல்லாம் இருக்குது. ஆனால் அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். ஆனால் 24 வயசில் ஒரு சீனில் அப்படி ஜம்ப் பண்ணுவேன் பாருங்கள். அந்த ஜம்ப் பண்ணுறதை இப்போ நான் முயற்சி பண்ண மாட்டேன். சார் பண்ணுங்களேன் அப்படின்னு உசிப்பி விட்டால் கூட கேட்குமா, இல்லைப்பா பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏனென்றால் நம்ம உடம்புக்கு மனசுக்கு தான் இளமை. உடம்பு அதுக்கு உண்டான ரெஸ்பெக்டை நாம் கொடுக்கலன்னா கஷ்டம். நான் சின்ன வயசில் என் பையனை தூக்கி அப்படி தோளில் உட்காந்து வச்சுப்பேன். இப்போ என் பேரனை தூக்கி 5 வயசில் தூக்கி உட்காந்து வச்சுட்டேன்னா எங்கேயாவது நமக்கு பிடிச்சிக்கும். அப்புறம் நம்ம சும்மா ஐயோ இவ்வளோ உண்டு பேரனை கூட என்னால் தூக்க முடியல, தூக்க முடியாது தான். அது முடியாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். என் பையன் தூக்கிறத பார்த்து நானும் தூக்குறேன் பாருங்கண்ணா, முடியாது. நான் பீச்சில் ஓடி இருக்கேன். இப்போ என் பேரன் ஓடுறான், என் பையன் ஓடுறான், நானும் ஓடுறேன்னா நான் 10 அடியில் ஸ்லிப்பாகி விழத்தான் செய்வேன். அது நாம் மைண்டுக்குள்ளே நமக்கு வயசாச்சு, நம்ம ஒரு சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸில். அது மாதிரி தவறு நம்மளே நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரத்துக்கு மேலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஒரு சின்ன ஒரு 2 வருஷத்தில் என்னுடைய ஏஜில் பிட்வீன் 19 and 20 சொல்கிறேன். அதாவது மார்னிங் 6 to 7 டென்னிஸ் போவேன். வீட்டுக்கு குளிச்சுட்டு 8 மணிக்கு நாகேஷ் வீட்டுக்கு போவேன். டேப் ரெக்கார்டரோட அவரோட ஷூட்டிங் போயிட்டு, ஷூட்டிங்கில் வர அவரோட நாகேஷை கேளுங்கன்னு ஒரு ப்ரோக்ராம் ஒரு 3 வருஷம் ரேடியோ சொல்லரில் பண்ணேன். அது 6 o'clock வரைக்கும் பண்ணிவிட்டு 6 o'clock மேலே கிளம்பி நான் ட்ராமாவுக்கு போவேன். வி கோபாலகிருஷ்ணன் ட்ரூப்பில் நான் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் போடுறேன். ட்ராமா 9 மணிக்கு முடிஞ்சு அங்கேருந்து கிளம்பி சவேரா ஹோட்டலுக்கு போய் அங்கே ஏர் கண்டிஷன் மெயின்டெனன்ஸ் ஒரு ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிவிட்டு காலையில் 2-2:30 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைட்டாக, இப்போ பெட்டெல்லாம் இருக்காது, அப்படியே உட்காந்து சேரில் உட்காந்து தூங்கிட்டு மறுபடியும் 5:30 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு வீட்டுக்கு பல்ல தேய்ச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு டென்னிஸ் விளையாட போகிறோம். இப்படி தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அது மாதிரி பண்ணுவேன்னு நினைக்கலாம். இப்போ என்றைக்காவது ஒரு நாள் ஒரு 10-12 மணி நேரம் 14 மணி நேரம் ஒர்க் பண்ண வரும். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் நம்ம கம்ஃபர்டபுளாக ரெஸ்ட் எடுத்துக்க முடியுமான்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது 15-16 வயசு வரைக்குமே எங்கள் ஊருக்குலேருந்து வர தாத்தா பாட்டி உறவுக்காரங்க கொடுக்குற பணத்தில் தான் நான் என்னுடைய செருப்பு 6 ரூபா பேட்டா, அப்போது சாண்டெக்ஸ் செப்பல், அதுலேருந்து வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் 400 ரூபா சேர்ந்தோடனே ஃபஸ்ட்டு சைக்கிள் வாங்கினேன். இது எல்லாமே அந்த பணத்தை அப்பாக்கிட்ட கொடுத்துருவேன். அப்பா ஒரு இந்த கிட்டீஸ் பேங்க் மாதிரி போட்டு வச்சுருப்பார். எஸ்வி சேகர், சுஷீலா, ராஜா, மூர்த்தி அப்படின்னு போட்டு வச்சு யார்கிட்ட எவ்வளோ பணம் வருதோ அதை போட்டு வைப்பார். அந்த பணத்தில் நம்ம பணத்தில் நமக்கு வாங்கி கொடுப்பார். அதாவது ஒரு பணத்தினுடைய அருமை தெரியணுன்ட்டு அப்படி வளர்க்கப்பட்டது. எனக்கு லைஃப்பில் இன்னி வரைக்கும் நான் இவ்வளோ ஹெல்த்தியாக, இன்ஃபேக்ட் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் வளர்க்கப்பட்ட முறை. அதாவது எப்போதுமே நம்ம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது.
கால் கட்டவரில் அடிபடும் போது ஐயோ கட்டவரில் அடிபட்டுருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறத விட நல்ல வேளை இதே கல் தலையில் விழுந்திருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது கட்டவரல் தெரியாது. அதே போல் நமக்கு இங்கே ஒரு கையில் அடிபட்டுருச்சுங்க கூட அந்த பக்கம் திரும்பி பாருங்கள். கையே இல்லாதவன் வாழ்க்கையை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகும்போது இது விரல் தானே சரியாயிடும். அவங்க பார் கையே இல்லாதவன் எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட லைஃப் எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் தான் எல்லாமே லைஃப்பில் கற்றுக்குறோம். அதே போல் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை திருப்பி மைண்டுக்குள்ளே போடவே கூடாது. பிடிக்கலையா டக்குன்னு எடுத்து வெளில போட்டுருங்க, மைண்டு கிளியர் ஆகிடும். எனக்கே என் ஒய்ஃப்க்கு சண்டைலாம் வரும். கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சண்டை வரும். எப்படி அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. சண்டை வந்தோன்னே நான் போய் தூங்கிடுவேன். யாரோட சண்டை போடுவா ஒய்ஃபு? தூங்கி முடித்தோன்னே என்னுடைய கோவத்தில் பாதி போயிடும். அதே போல் என்னோட சண்டை போடாதனால பாதிக்கவும் அவளுக்கும் போயிடும். அவ்வளோதான். அதனால் ஒரு விஷயத்தை இப்போவே நம்ம செட்டில் பண்ணணும்னு வர கோபமும் மாத்திரமும் தான் நம்மளை பலகீனமாக்கும். முதுமை உணராத இருக்கக்கூடாது. முதுமையை நம்ம உணரணும், அதை ஆனர் பண்ண தெரியணும். பெருசு அப்படின்னா டென்ஷன் ஆகிடுவோம். சார் பெரியவர், அவரை கேட்போம் அட்வைஸ் அப்படின்னா அது நமக்கு பிடிக்கும். அது எப்படி சொல்கிறாங்கங்கிறத பொறுத்து தான். சில இடத்துல நினைப்போம் நம்ம இன்னும் கொஞ்சம் வயசானவனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கிடைக்குமோ அப்படின்னு நினைப்போம். இன்னும் இடத்துல நம்ம போய் என்னடா இப்போ போய் வயசானவனாக இருக்கோம், இப்போ ஒரு இந்த 90 கிட்ஸாக இருந்திருந்தாக்க லைஃப்பை இன்னும் என்ஜாய் பண்ணியிருக்கலாம்ல அப்படியும் தோணும். பட் எல்லாமே மனசு தான். 50வது பிறந்தநாள் அப்படிம்பாங்க. 50வது பிறந்தநாள்ரா அப்படின்னு அழுத்தி சொல்லி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. யார்? நம்மை விட வயதில் பெரியவர்கள். அப்புறம் எனக்கு 60 வரும்போது உனக்கு 60 வயசாச்சுரா அப்படிம்பாங்க. ஞாபகம் இருக்குமா அப்படிம்பேன். அதே போல் 60 ஆச்சு, 70 ஆச்சு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் வரதெல்லாமே நாம் பல பேருக்கு நமஸ்காரம் பண்ணது போக பல பேர் நமக்கு நமஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போது நமக்கு வயசாயிட்டு வருது. நம்ம இதை கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணணும். இது எல்லாமே முதுமை, இளமை எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என் பார்வையில் பணத்தை அடிப்படையாக கொண்டது. பணக்காரன் உறவே இல்லாத தனியாக முதுமையை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், ஏழை பணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல எல்லா உறவுகளோடையும் இருக்குங்கிற முதுமையை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் மனசு அது ஹாப்பினஸ் இட்ஸ் லைக் ஏ பட்டர்ஃப்ளைம்பாங்க. நீங்கள் காமாக இருந்தால் அது தோளில் உட்காரும். நீங்கள் பதட்டமாக இருந்தீங்கன்னாக்க அதுவும் உட்காராது, உங்களாலையும் காமாக இருக்க முடியாது. அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் எ ஸ்பெசிமன். அவரை மாதிரி நான் இருக்க முடியாது, இவரை மாதிரி என்ன மாதிரி அவர் இருக்க முடியாது. அப்படி தான் எல்லாமே. ஏன்னா சட்டை மாதிரி தான். நான் சத்யராஜ் சட்டையும் போட்டுக்க முடியாது, குள்ளமணி சட்டையும் போட்டுக்க முடியாது. நான் என் ஷர்ட் தான் போட்டுக்கணும். அதனால் எப்போதுமே எனக்கு தெரிந்தவரை நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி. உங்கள் வீட்லேயே 2-3 பிரதர்ஸ் இருக்கலாம், அவன் சம்பாத்தியத்தோடு உங்களை கம்பேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் லிவிங்கோட உங்களை கம்பேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை விட பல கோடி சம்பாதிக்கக்கூடிய சில பேருக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லாத தலையை போட்டு புராண்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறவங்களா இருப்பாங்க. நான் நின்றுக்கிட்டே இருந்தால் கூட ராத்திரி 10-10:30 மணி ஆச்சுன்னா தூக்கம் வந்துடும். நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு பாடத்தோடு சேர்ந்து மாரல் சயின்ஸுன்னு ஒழுக்கத்தை பற்றிய இது சொல்லி கொடுத்தாங்க. அது இன்றைக்கும் அதை தான் நான் சொல்லுவேன். ஐடியில் இருக்கவங்கனால தண்ணி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பார்ட்டி பண்ணினா தான் நமக்கு லைஃப்பில் பெரிய இடம். பார்ட்டி பண்ணும்போது நீங்கள் சோடா குடித்தா யார் கேட்க போகிறாங்க? உங்கள் சோடாவை மோந்து பார்க்க போகிறாங்களா? இல்லை உங்கள் கிளாஸோட இன்னொரு கிளாஸ் சியாஸ்ன்னு இடிச்சுன்னா ஐயோ இது சோடான்னு அந்த கிளாஸ் நகர போகுதா? இல்லை. நாம் ஃபார் அவர் மிஸ்டேக்ஸ் நம்ம ப்ளேமை இன்னொருத்தர் மேலே போடுறோம். டாஸ்மார்க் கடையெல்லாம் இப்படி திறந்து வச்சா குடிக்காத என்ன பண்ணுவாங்க? தட்ஸ் நாட் ரைட்டு. எத்தனையோ மருந்து கடையில் விஷம் கூட தான் விற்குது, வாங்கி குடிக்கிறோமா? அப்போது டாஸ்மார்க் கடையோட மருந்து கடை ஜாஸ்தியாக தானே இருக்குது. நம்ம பண்ணுற தப்புக்கு அடுத்தவர்களை காரணம் சொல்லாமல், நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா ஓகே நம்ம தான் சரி பண்ணிக்கணுன்ட்டு நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் அப்பப்போ நம்மளை தனியாக உட்காந்து சிந்திக்கணும். இல்லை நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் யார் தைரியமாக நம்ம தவறுகளை சுட்டி காட்டுவாங்களோ
அவங்களோட உட்காந்து பேசி ஒன்று நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், இல்லை அவங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணணும். சும்மா எந்த அதிகாரத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்களாலும் சரி, இந்த விசுவாசிங்கிறது அது ஒரு கெட்ட வார்த்தை. விசுவாசியாக நீங்கள் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் ஒரு நேர்மையானவராக இருந்தாலே போதும். ஸோ இதெல்லாம் தான் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பங்க்சுவாலிட்டி, ஹானஸ்டி, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்டு கான்ஷியஸ் படி நடக்கிறது, இதை தாண்டி எல்லாத்துக்கும் மேலே ஒரு கடவுள் நம்பிக்கை, அது இருந்ததுன்னா லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். என்னுடைய இந்த லைஃபோடைய சக்ஸஸுக்கு காரணமே இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ். இது எந்த ரிலீஜனாக இருந்தாலும் அதுதான். அதே போல் உங்களுக்கு உறவுகள் இல்லையே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் ஒரு பையனை நீங்களே அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி அவன் எப்படி படிக்கிறான் என்னங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு ஏதாவது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பிடிப்பு வேணும். ஒன்றுமே இல்லை அப்படின்னு மலை உச்சியில் போய் காற்றுல ஆடுற மாதிரி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கேயே போய் ஒரு மரக்கிளையை பிடிச்சிக்கோங்க, அந்த ஆட்டம் நிற்கும். இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ். அதுக்காக டெய்லி கதா காலட்சேபம் போய் உட்காரணும், ஆன்மீகமான விஷயங்கள் கேட்கணும், கோயில்லையே போய் இருக்கணும், அது அவசியம் இல்லை. இப்போ முன்னெல்லாம் பசங்கள்லாம் ஃபாரின் போனாக்கா ஒரு ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசி ஹலோ அப்படின்னு இங்கேருந்து கத்தி, ஜன்னல் வழியாக கத்தி, அது நேரையே கேட்குற அளவுக்கு சத்தம் போட்டெல்லாம் பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனை திறந்தால் ஐஃபோன் வச்சுருக்கீங்களா, ஃபேஸ் டைம் இருக்குது இல்லையா, ஆண்ட்ராய்ட் ஃபோனாக எல்லாருக்கும் இது இருக்குது, வாட்ஸ்அப் கால் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சில பேர் இருக்காங்க, சார் எங்கள் அப்பா கும்பகோணத்தில் தனியாக இருக்கார், தனியாக இருக்கார்ல, நீ முதல்ல ஊருக்கு கிளம்பும்போது அந்த வீட்டில் ஒரு 6 CCTV கேமரா போடு, நீ அங்கேருந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை என்னப்பா சாப்பிட்டியா, என்ன பண்ணுற ஏது கேளு. அதே போல் அவர் பெட்ரூமில் இல்லாட்டாலும் அவர் ரெகுலராக அந்த இடத்த விட்டு எங்கே உட்காருவாரோ அந்த இடத்துல பெரிய ஸ்க்ரீனில் இதை கனெக்ட் பண்ணி கொடு. அவர் ஒன்று பெருசாக முன்னுக்கு இப்போது அது தொட முடியாது, இது வெர்ச்சுவலாக இருக்குது, இல்லை இது அதெல்லாம் அடுத்தது. பட் அதை தாண்டி அந்த பையன் முகத்தை பார்க்குறான், பையன் அப்பா முகத்தை பார்க்குறான், அதெல்லாம் இருக்குது. எல்லாவற்றையும் தாண்டி நம்ம பணத்தையும் விட ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறது. இதெல்லாம் அட்வைஸ் கிடையாது. நான் எதுவுமே என் லைஃப்பில் நான் எதை வாட் ஐ ப்ராக்டிஸ் ஐ ப்ரீச், அதெல்லாம் அதுக்கு மேலே எதுவுமே நான் சொல்கிறது இல்லை. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். என்னை விட பெரியவர்களுக்கு 100% தேக ஆரோக்கியம் வேணும். அதுதான் பரிபூர்ண தேக ஆரோக்கியம் தான். எங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுவேன். அமாவாசை தர்ப்பணம் பண்ணால் வெளியூர் போகும்போது இன்றைக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் கிளம்புவேன். ஒவ்வொருத்தரையும் அம்மா ஆச்சரியப்பட்டு சொல்லுவேன், நல்லா இருக்கணும்னோட தேக ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிப்பா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் அதை ரொம்ப பார்த்துக்கங்க. ஹெல்த் இஸ் வெல்த். மற்ற வெல்த் ஏதாவது போச்சுன்னா சம்பாதிச்சிடலாம், ஹெல்த்து போச்சுன்னா சம்பாதிக்கிறது கஷ்டம். எந்த பழமொழியுமே அனாவசியத்துக்கு சொன்னதில்லை. அது நம்ம எது வேணுமோ அதை சரியாக பிக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேயா? அது பெல் பட்டன் இருக்குது, அமுக்குங்க. இது சொல்லணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூங்காற்று நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி.